ஸோ இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்துக்கு ஸ்வீட் இல்லாமையா, அதுவும் 5 மினிட்ஸில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணி ஸ்வீட்டும் பண்ணணும்னா நடக்கிற காரியமா? ஆனால் நடக்குதே. நம்ம கூட ஆஷிர்வாத் ரோஸ்டட் ஷார்ட் வெர்மிசெல்லியும் ஆஷிர்வாத் டபுள் ரோஸ்டட் சுஜி ரவாவும் கூட இருக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் ஸ்வீட் ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாமே. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேனில் கீ ஆட் பண்ணி முந்திரி அண்ட் திராட்சையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி அது நல்லா கொதிச்சு வரப்போ நம்மளுடைய ஆஷிர்வாத் ரோஸ்டட் சுச்சி ரவாவை 1/2 கப் ஆட் பண்ணி சுத்தமாக கட்டியே இல்லாமல் கலந்து விட போகிறேன். இப்போது 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட போகிறேன். சுத்தமாகவே கட்டியே இல்லாமல் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். சூப்பராக ஸ்மெல் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்மளுடைய ஆஷிர்வாத் ரோஸ்டட் வெர்மிசெல்லி தான் எடுத்திருக்கேன். அதில் சேமியா உப்புமா பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக சேம் பேனில் இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை தொடர்ந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 நறுக்கின பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், உப்பு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அது கொதிச்சு வரும்போது நம்மளுடைய ஆஷிர்வாத் ரோஸ்டட் வெர்மிசெல்லியை 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதை நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக லிட் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். கேசரி அவ்வளோ டேஸ்ட், நாக்கில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிருச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா சேமியா ட்ரை பண்ணேன். அது அதை விட ஜூஸியாக சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருந்தது. நார்மல் சேமியா உப்புமா மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் சீக்கிரமாக ஒரு ஸ்வீட்டு, சீக்கிரமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆஷிர்வாத் ரோஸ்டட் ஷார்ட் வெர்மிசெல்லியும் ஆஷிர்வாத் டபுள் ரோஸ்டட் சுஜி ரவாவையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் அண்ட் சேவரிஸ் எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு கிடையாது, நீங்களே சொல்லுவீங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.